முத்து டிராஃபிக் போலீஸ் அருணை வழியில் பார்க்குறாரு. ஒன்று அருண் நெக்கில் முத்துக்கிட்ட கேட்குறாரு, என்ன அன்னைக்கு ஃபங்க்ஷன் கூட வரல போலகுது, பயந்துட்டு வீட்டிலே உட்காந்துட்ட போலகுது அப்படின்றாரு. உடனே முத்து சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, நான் வந்தால் உனக்கு தான் பிரச்சனை, அதனால தான் நான் வரல அப்படின்றாரு. உடனே அருண் நெக்கில் கேட்குறாரு, உன்னை பார்த்து எனக்கு பயமா? ஏய், நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரு, நான் ஒரு டிராஃபிக் போலீஸு, கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. டிரைவரை பார்த்து ஒரு போலீஸ் போய்விடுவாங்களா? என்னை பார்த்து தான் நீ பயந்து ஓடி இருக்க. இன்னொரு வாட்டி மட்டும் மாட்டுன்னு வச்சுக்கேன், உன் லைசன்ஸை கேன்சலே பண்ணுறோம் அப்படின்றாரு. உடனே முத்து சொல்கிற, அருணே, உன்ன மாதிரி கேவலமான டிராஃபிக் போலீஸ்காருக்கே இவ்வளோ திமுருக்குதுன்னா, நேர்மையாக இருக்கிற என்ன மாதிரி டிரைவருக்கு எவ்வளோ திமுரு இருக்கும். உன்னால் முடிஞ்சால் என் லைசன்ஸ் நீ கேன்சல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு முத்து. உடனே அருண் சொல்கிறாரு, என்கிட்ட சவால் விட்டே நீ தோற்று போகிறதுக்குனே பிறந்திருக்க போலகுது. இந்த மாதிரி தான் சொன்னேன், என் சம்மந்தம் இல்லாமல் சீதா கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னேன். ஆனால் நான் உன் சம்மந்தமே இல்லாமல் எப்படி உங்கள் வீட்டில் இருக்க மீனாவே வச்சு சீதாவை கல்யாணம் பண்ண மாட்டேன், ரிஜிஸ்டர் மேரேஜ். இதுலேருந்தே தெரியல நீ தோற்று போயிட்டேன்னு என்கிட்டன்ட்டு. உடனே முத்து சொல்கிறாரு, பேசுவடா பேசுவே நீ, நான் இறங்கி வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொன்னனால தான் அவ்வளோ பெரிய இடத்துல கல்யாணம் நடந்தது, இல்லைனா அந்த ரிஜிஸ்டர் மேரேஜோடு அப்படியே நின்றுருக்கும் அப்படின்றாரு முத்து. நீ தான் அப்படி நினச்சிருந்துருக்கணும், அதுக்கப்புறம் நீ இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருப்போம் அப்படின்னு நெக்கில் பேசுகிறாரு அருண். உடனே முத்து சொல்கிறாரு, தபார், நான் உன்னுக்காகலாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை, சீதா நல்லா இருக்கணும், சீதா நல்ல பொண்ணு, அது மட்டும்தான் என் எண்ணத்தில் இருக்குது, சரியா? உங்ககிட்ட எனக்கு பிரச்சனை பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, தயவு செஞ்சு வழி விடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கார் எடுத்துன்னு போகிறாரு. உடனே அருண் சொல்கிறாரு, தபார், இதுக்கப்புறம் என் முன்னாடி நீ வந்து நிற்கிறத விட்டுரு, சரியா? என் கண்ணில் நீ மாட்டிடாத, இல்லைன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்றாரு அருண். உடனே முத்துக்கம் வந்து, என்னடா பண்ணுறவ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. என்ன பண்ணுவேன்னு அப்போ பாரு அப்படின்றாரு. உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. உடனே அருணும் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இந்த முத்துவை சீதா வீட்டிலேருந்து எல்லாரும் வெறுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு, அவங்களாம் இருக்கிற சப்போர்ட்டில் தானே இவ்வளோ தைரியத்தில் ஆடுற நீ, நானும் அந்த வீட்டு மாப்பிள்ள தானே, என்னோட ஆட்டத்தை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அருண் யோசிக்கிறாரு. தந்திரமாக பிளான் பண்ண அருண் சீதா கிட்ட போய் சொல்கிறாரு, சே, இந்த முத்து பத்தினாலே எனக்கு டென்ஷன் தான் ஆகுது, தேவையில்லாமல் இன்றைக்கி வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று சீதா கேட்குறாங்க, என்ன ஆச்சுங்க, ஏங்க என்னங்க பண்ணார் மாமா அப்படின்ற. ஒன்று அருண் சொல்கிறார், தபார், இன்னொரு வாட்டி அவன் மாமான்னு சொல்லாத, டார்ச்சலாக இருக்குது, சரி அவனை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை, அருவருப்பாக இருக்குது, கேவலம் ஒரு டிரைவர் என்கிட்ட வந்து சவால் விட்டு போகிறான். தபார் சீதா, இதுக்கப்புறம் அவன் தான் மாமா, அவன் சொல்கிறதுலாம் நியாயம் அப்படின்லாம் என்கிட்ட வந்து இதுக்கப்புறம் பேசவே கூடாது, சரியா? உங்கள் வீட்லேயும் அதை சொல்லி வச்சிரு, ஏன்னா நானும் உங்கள் வீட்டில் மாப்பிள்ள, சரியா? முத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதை விட எனக்கு அதிகமாக கொடுக்கணும், புரியுதா? ஏன்னா நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவன் சாதாரண டிரைவர், இதெல்லாம் நீ உங்கள் வீட்டில் சொல்லி புரிய வை அப்படின்றாரு அருண். உடனே சீதா கேட்குறேங்க, ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்றாங்க. தபார், நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும், புரியுதா? என் பேச்சுக்கு எதிர் பேச்சே இருக்கக்கூடாது அப்படின்றாரு அருண் ஒரு கோவமாக. உடனே சீதா மனசுக்குள்ள நினைக்கிறேன், என்ன இவ்வளோ அரகண்டாக இருக்கார் இவர், சொல்கிறதையே புரிஞ்சிக்க மாட்டாரு, மாமா சொன்ன மாதிரி இவர் சொல்கிறது தான் நியாயம், இவர் சொல்கிறது தான் நடக்கணும்னு நினைப்பார் பொழுது இவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்து மீனா கிட்ட வந்து கத்துறாரு, மீனா உன்னால் எனக்கு அசிங்கம் மட்டும்தான் மீனா அப்படின்றாரு. என்னங்க ஆச்சு, திடீர்னு வந்ததும் இல்லாமல் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அருணுக்கு ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் கல்யாணம் பண்ணி வச்சு இன்றைக்கி வந்து நெக்லாம் வந்து என்கிட்ட பேசுகிறான், உன் சம்மந்தமே இல்லாமல் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, எல்லாம் யார் உன்னால தான், நான் தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு பண்ணியிருக்கேன் நீ தான் அப்படின்றாரு. ஏங்க அது முடிஞ்சு போச்சு, கல்யாணமே நடந்துச்சுங்க, இப்போ எதுக்குங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க? உடனே முத்து சொல்கிறாரு, அதான் இந்த அருண் இருக்கானே கேவலமான புத்தி உள்ளவன், அவன் இப்போவும் அதை வச்சு என்னை பழி வாங்குறான், நெக்கலாக பேசுகிறான், உனக்கே தெரியாமல் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன், அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளை வச்சே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேவலப்படுத்தி நெக்லாக சிரிக்கிறான், அவன் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தது நீ தான் அப்படின்றாரு முத்து. உடனே மீனை கேட்குறாங்க, என்னங்க அருணுக்கிட்ட தான் சண்டை போட்டிங்களே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, என்னதே நான் போய் சண்டை போட்டுட்ருக்கேன் எல்லாருக்கிட்டையும், ஓ அந்த அருண் ரொம்ப நல்லவன், நான் தான் எல்லாருக்கிட்ட போய் சண்டை போடுற ஆளா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று மீனா சொல்கிறாங்க, எங்க அப்படி சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனை நீங்கள் ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்குறாரு. பிரச்சனை நடக்காமல் நான் ஒன்றும் வந்து பேசலை, அந்த அருண் தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை வலிக்கிறான், தபார் நான் சீதாக்காக தான் அமைதியாக போயிட்டுருக்கேன், இதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது பிரச்சனை தானே வச்சுக்கேன், நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முத்து கத்திட்டு போகிறாரு. உடனே சீதா மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா இன்றைக்கி மாமா வந்து அருண்கிட்ட இப்போ ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காருக்கா அப்படின்றாங்க. மீனா சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ தான் அவரும் சொல்லிட்டு போனார், அருண் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனதா அவர் சொல்கிறாரு, என்ன நடக்குதுன்னே புரியல, இவங்களை எப்படி சமாதானம் பார்த்துனே தெரில அப்படின்றாங்க. உடனே சீதா திடீர்னு ஒரு வாயை விடுறாங்க, அக்கா மாமா தேவையில்லாமல் அருணுக்கிட்ட வந்து சண்டை போடுறான்னு நினைக்கிறாங்க்கா அப்படின்றாங்க. என்னடி சொல்கிற, மாமா எப்போவுமே அப்படி சண்டை போட மாட்டாரு யார்கிட்டையுமே அப்படின்றாங்க. இல்லைக்கா அவர் ஒரு டிரைவர் தானே, அவர் கொஞ்சம் அடங்கி தானேக்கா போகணும் டிராஃபிக் போலீஸ்கார்கிட்ட, ஆனால் அவர் ரொம்ப திமிராகவே இருக்காருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாருக்கா அருண் அப்படின்றாங்க. ஒன்று மீனா கேட்குறாங்க, என்ன சீதா சொல்கிற நீ, டிராஃபிக் போலீஸ்காரங்களுக்கு டிரைவர்னால் அடிமையாக இருக்கணுமா என்ன, தப்பு நடந்தால் மட்டும்தான் அமைதியாக போகணும்,
சரியா? அருண உசுத்தி வச்சு, "மாமாவ நீ அசிங்கப்படுத்துறத நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் சீதா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கத்துறாங்க. உடனே சீதா சொல்றாங்க, இல்லக்கா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டக்கா. அருணுக்கிட்ட மாமா வந்து சண்டை போட வேணாம் சொல்லுக்கா. இதனால எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க சீதா. உடனே மீனா சொல்றாங்க, "சீதா, அருணும் மாமா கிட்ட நெறைய தப்பா பேசியிருக்காங்க. அதனால தான் அவரு இவ்வளோ கோவப்படுற ஆளே கிடையாது. இப்போ வந்து இவ்வளோ கோவப்படுறாருன்னா, ஏதோ அங்க நடந்திருக்கு" அப்படின்றாங்க மீனா. உடனே சீதா சொல்றாங்க, "அக்கா, இல்லக்கா மாமாவ கொஞ்சம் நாள் அமைதியாவும் இருக்க சொல்லுங்கக்கா எனக்காக" அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "நானும் அவருக்கு எப்படியோ சமாதானப்படுத்த தான் பார்க்குறேன். ஆனா இருந்தாலும் எப்படியோ ஏதோ ஒரு பிரச்சனை இவங்களுக்குள்ள வந்துட்டு தான் இருக்கு. இது எப்படி சரி செய்றதுன்னே தெரியல" அப்படின்றாங்க மீனா.